சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே முத்து சத்யாவை எப்படியாவது எக்ஸாம் எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பாலை பார்க்க போகிறாரு. பிரின்ஸ்பால் வந்து ரொம்பவே கோபமான ஒரு தம்பி, இப்போ அவரை பார்க்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு சனிக்கிழமை தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைண்ணே இந்த மாதிரி அடுத்த வாரம் என் தம்பிக்கு எக்ஸாமு, இப்போ அதுக்கு முன்னாடி கால் டிக்கெட்லாம் வாங்கினா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், அவர் சம்மதிக்க மாட்டார் வைக்க மாட்டார் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், அண்ணா வாங்க என் கூட டீ குடிக்க அப்படிங்கிறா. வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 200 தாரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தம்பி இந்த 200 நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் சரி அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, ஏன்னே இவ்வளோ கோபமாக இருக்கார் இந்த பிரின்ஸ்பால், ஒரு பொது பதவியில் இருந்துட்டு இப்படி கோபமாக இருந்தால் எப்படிண்ணே, 4 பொதுஜனம் வரும், விவரம் தெரிஞ்சவங்க வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க, அப்போ இப்படி இருந்தால் எப்படிண்ணே அப்படிங்கிறாங்க. எப்பா அவர் ரொம்ப நல்லவராக தான் இருந்தார், அவர் மகளை வந்து ஒரு வசதியான வீட்டில் கட்டி கொடுத்தாரு, அந்த பையன் 1ஆம் நம்பர் குடிகாரன், முழு நேரமாக குடிச்சிட்டு அணைஞ்சிருக்கான், அதுபோக அந்த பிள்ளைய படாப்படுத்தியிருக்கான் பொழுது, போட்டு வெளுக்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டே கிடந்திருக்கான். அதனால் ரொம்பவே கடுப்பாகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். மருமகனை திருத்த முடியல, மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தத்துலேயே அவர் கோபமாக மாறிட்டார். அப்போ அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல, எல்லாரையுமே வெறுக்கிறாரு, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் போய் பேசிட்டாலும் அவர் ஏற்றுக்கிட மாட்டார்ப்பா, அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னு அப்படி தான் அப்படிங்கிறாங்க. அண்ணே அவர் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்போ காலையில் கொண்டு அந்த பொண்ணு வந்து காலேஜில் விட்டு போகும்போது 2 கிலோமீட்டர் அவர் நடந்தே வீட்டுக்கு போயிடுவார். எந்த பாதையான போவார் அப்படின்னாங்க. தம்பி இந்த பாதையாக போவார் அப்படின்னு ஒரு பாதையை சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பாதையில் பாட்டி பேச போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி வீட்டுக்கு போனாலும் பேச மாட்டார் தம்பி, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே இந்த பாயிண்ட் யாராவது சொன்னாலும் நான் பார்த்து போய்ட்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. ஏன்னா நான் ஒரு ஐடியா பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ கோபமாக இருக்கிறவர் எப்படிங்க வந்து சத்யாவை எக்ஸாம் எழுத விடுவார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, எக்காரணம் ஒன்றும் அவன் எக்ஸாம் எழுதுவது தடப்படாது, அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் விடு, இதை நீங்கள் குழப்பிட்டு இருக்காதவனே, எக்ஸாம் மட்டும் படிக்க சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. முத்து நேராக கார் ஸ்டாண்டு போகிறாரு. உட்காந்து ஒத்தியில் உட்காந்து பயங்கரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ செல்வம் வந்து டேய் முத்து அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதையுமே கவனிக்காமல் காரில் உட்காந்து பயங்கரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. முத்தும் காரில், செல்வமும் உட்காரு. என்னடா நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன், எங்கேயோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா யோசனை தான், சத்யா வந்து ஒழுங்காக காலேஜ் போகல, அந்த சிட்டி கூட சேர்ந்து வடக்கையும் தெற்கையும் லாங்கிட்டான். இப்போ அட்டண்டன்ஸ் போதுமானது இல்லை, அதனால் வந்து கால் டிக்கெட்டு தர முடியாது, நீ பரிட்சை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பிரின்ஸ்பாலை பார்க்க நானும் மீனாவும் போனவும் பார்க்க முடியாதுன்ட்டு போன மாதிரி போயிட்டாப்புல. இப்போ அவர் எப்படியாவது கவர் பண்ணி சத்யா பிரச்சனையை வந்து புரிய வைக்கணும், என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவரை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதுக்கு ஏற்றாப்புல நான் அவர் ஏதாவது ஐடியா பண்ணி அவர் மனசை கவர்ந்து எப்படியாவது எக்ஸாமை எழுத வைக்கணும் சத்யாவை அப்படிங்கிறாங்க. டேய் சத்யா உனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து சத்யாவுக்காக நீ வந்து ஐடியாலாம் பண்ணுறிய அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு செல்வம், அவனை பிடிக்காமலாம் கிடையாது, சிட்டி கூட இருந்ததுனால கடுப்பு, மற்றபடி ஒரு மச்சினை, அதுபோக அந்த வீட்டில் நானும் ஒரு அமல பையன் மாதிரி தான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நானும் ஒரு ஆள் தான். இப்போ அவன் வந்து சிட்டிக்கிட்ட போகிறதில்ல, தெரிஞ்சிட்டான். அப்போ அவனை பரீட்சையை எழுத வச்சு நல்ல மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்ப வேண்டியது ஒரு மாமனாக என்னுடைய கடமை. அந்த கடமையை செய்யலான்னு தான் பிரின்ஸ்பாலை பார்க்க போனால் அவன் நடக்கலை. அவரை எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசிக்கும்போது அவர் முன்னாடியே நடந்து கெஞ்சிருவோமா அப்படின்னு நினச்சி சார் அது சரியாக அவர் அது பேச்சு கொடுக்கலன்னா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஏத்தாப்புல வந்து ஐயா நல்லா இருப்பீங்க, உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோமா, அதையும் நம்பலானா அப்படின்னு சொல்லி பழமாக யோசிக்காரு. டேய் உன் யோசனை பழமாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளம்பிடுறேன், சரி போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. அவர் மருமகன் 1ஆம் நம்பர் குடியாரன், என்ன அவரை பிடிக்கலை, அந்த வெறுப்பில் தான் இவர் இப்படி இருக்கார். அப்போ இதே ஐடியாவை நம்ம பண்ணான்னு நம்ம வந்து மீனாட்ட சும்மையாவது சண்டை போடுற மாதிரி பண்ணும்போது மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். என்னையே வந்து போலீஸில் கூட பிடிச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னம்மா இப்படி ரோட்டில் வந்து குடிச்சிட்டு சண்டை போடுறான், அவனை தான் கட்டி வாழுதியம்மான்னு கேட்பார். ஐயா என்னையா செய்கிறது, என் தம்பி வீட்டில் தான் இருக்கேன், என்ன என் தம்பி ஏதாவது படித்து வேலைக்கு போயிட்டான்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இந்த சூழ்நிலையில் அவனுக்கு வந்து எங்கள் வீட்டு வருமானத்துக்கு அவங்க வேலைக்கு போயிட்டான்,
அதான் வந்து ஒழுங்காக எக்ஸாமுக்கு ஒழுங்காக வர முடியாத சூழ்நிலையில் அட்டண்டன்ஸு கம்மியாயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்களும் பெரிய எக்ஸாம் எழுதக்கூடாதுங்க. அது என்ன செய்யணும்னு தெரியலையா? அவன் எக்ஸாம் எழுத போகலான்னு தான் என் வீட்டுக்காரரு அதுக்கும் கூட சண்டை போடுதாரு அப்படின்னு சொல்லி அதில் இறக்கப்பட்டு உன் புருஷனுக்கு வீட்டில் வேண்டாம்னு வந்து நீங்கள் இருக்க. அதுக்காக தான் தம்பி வேலைக்கு எதுவும் நீ போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அவன் ஒழுங்காக வராமல் விட்டானாம்மா. சரிம்மா, அடுத்தாப்புல வந்து எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி முத்து மனசுக்கு நினைக்காரு. சரி, இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறார். மீனா, நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாயந்தரம் அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க? ஒன்றுமில்ல, ஏங்க இன்றைக்கி தான் நேரம் ஆயிடுச்சுலாங்க. இன்றைக்கி சாயந்தரம் பிறகு நாளைக்கு காலையில் இதை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க காலையில் அவர் காலேஜ் போயிடுவார், சாயந்தரம் தான் நடந்து வருவார். சரி, நாளைக்கு சாயந்தரம் செஞ்சுருவோம், பாட்டில் இரு அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யாவுக்கு போனாட்டி சொல்கிறாங்க, டேய் ஏதோ ஒரு ஐடியாவும் மாமா பண்ணி வச்சுருக்காரு, அதை பண்ணி நீ எக்ஸாமில் வச்சிடலாங்க, எனக்கு என்னமோ புரியலடா அப்படிங்கிறாங்க. ஏக்கா என்ன ஐடியா பண்ணாலும் எங்கள் பிரின்ஸிபாலை மாற்ற முடியாது, அவர் குணமே அதுக்கா கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் எக்ஸாம் எழுத விட மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரி நீ கவலைப்படாத, மாமா வந்து உனக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேரும் நம்பி தாங்க இருக்கேன், நான் எக்ஸாம் எழுதுறதும் எழுதாமல் இருக்கிறதும் உங்களால் தான் அப்படிங்கிறாங்க. ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ சீத்தா ஏற்றுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, இப்போ மாமாட்டையும் அக்காட்டையும் வந்து நீங்கள் தான் பொறுப்புங்க. நீ ஒழுங்காக காலேஜுக்கு போயிருந்தீங்கன்னா மாமாவோ அக்காவோ யார்ட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது சீதாவோட அம்மா வந்துடுறாங்க. என்ன சீதா பேசுகிற அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. நீ பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டேன். டேய் சத்யா, நீ காலேஜ் ஒழுங்காகவே போகலையா அப்படிங்கிறாங்க. உடனே கவுந்துட்டு நிற்காரு. கொஞ்சம் லீவ் போட்டோமா, அதனால் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. டேய் உங்கள் அப்பாவும் சரி தான், உங்கள் அக்காவும் சரி தான், எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஏன் உனக்கு தெரியாதா? நீங்கள் படிக்கணும்னு சொல்லி தானே உங்கள் அக்கா படிக்காமல் அவன் வேலை பார்த்தா. அப்படி இருக்கும்போது அந்த படிப்பை வம்பாகிட்டு வந்து நிற்கியடா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, மாமாவும் அக்காவும் எப்படியாவது அந்த பிரின்ஸ்பால்கிட்ட பேசி சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி சரி பண்ண முடியும்? மாப்பிள்ளை ஒரு கோவக்காரர், மீனா அவள் வேலையாச்சும் உண்டு அவன் உண்டு இருப்பாள். எப்படி அவங்க பேசி ஒழுங்கு பண்ண போகிறாங்க, எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே கடவுளே. ஏங்க நீங்கள் வேறு இந்த மாதிரி சூழ்நிலைங்களை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு மீனா அப்பா ஃபோட்டோ முன்னாடி ரொம்பவே அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு சீதாவுக்கும் அழுக வந்துடுறது. உடனே சத்யா சொல்கிறாரு, ஏன்னா தப்பு தெரியாமல் பண்ணிட்டோமா, இன்னும் நான் பண்ண மாட்டேம்மா, நான் சிட்டி கூட வாழ்நாள் முழுவதும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா, நீ வாழ்நாள் முழுவதும் போக மாட்டேதான், ஆனால் அவன் படிப்பு எப்படி ஆயிடுச்சுடா, அவன் படிப்பை நம்பி தானடா அம்மா வந்து கவலை இல்லாமல் இருந்தேன். எப்படியாவது நீ டிகிரியை முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்ம வீட்டினுடைய கஷ்ட நஷ்டம்லாம் மாறிடும், சீதாவும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம், நீனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு சொல்லி தான்டா சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரி நீனும் பூ வியாபாரம் பண்ணது கடனை நீ படிக்க வச்சேன், நாங்கள் பூ கட்டி எங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது, நீங்களாம் படித்து பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு பார்த்தா இப்படி பண்ணுதியடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா கரெக்டாக வந்துடுறாங்க. ஏம்மா நீ அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா சத்யாவை நினச்சி தான் அழுதுட்டுருக்கா அப்படிங்கிறாங்க அம்மா. சரி விடு, ஒன்றும் ஆகாது, நான் நேராகிட்டு கிளம்புறேன், இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படிங்கிறாங்க. மீனா, இவ்வளோ நேரத்துக்கு நீ ஏன் பைக்கில் வந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அங்கே நைட்டு வந்து ஏதோ ஒரு பூஜைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அதான் கொடுக்க வந்தேன், சரி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. டே சத்யா, நாளைக்கு உங்கள் மாமா ஈவினிங் வந்து உங்கள் பிரின்ஸ்பாலை பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்காரு நீ அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா, சரிக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து பயங்கரமான பிளானில் உட்காந்துட்ருக்காங்க. இன்னும் முத்து என்னங்க முத்தை பார்த்து கேட்குறாங்க, மீனா என்னங்க தூக்கம் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் தூக்கம் வரல, காலையில் ஒரு பிளான் பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க மருமகன் குடிகாரனா அவருக்கு பிடிக்காது சரியா, ஆனால் அந்த பிள்ளை மேலே ரொம்ப நேசிக்கார், அதனால தான் இப்படி ஆகிருக்காரு. அந்த பிள்ளை ஸ்தானத்தில் நீ பிற போகிற, அந்த பிள்ளையோட தம்பி ஸ்தானத்தில் அவன் தம்பி நிற்க போகிறான். நான் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ண மாதிரி பண்ணுவேன், அவர் நடந்து வரையில் கண்டிப்பாக கடுப்பாகி என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன் அதிகபட்சமாக போலீஸுக்கு கூட கால் பண்ணுவார். அப்படி போலீஸுக்கு பண்ண கூட்டியே போனாலும் கம்ப்ளைண்ட்டுன்னு வாங்கும்போது ஒன்று அவர்கிட்டயோ இல்லை ஒன்றையாக தான் வாங்குவாங்க. அப்படி வாங்கையில் இந்த மாதிரி பிரின்ஸ்பால்கிட்ட பேசுறது தான் பண்ணணும்னு சொன்னால், என்ன தம்பி படிப்புக்காக வீட்டில் மழைக்கும் சத்தம் போட்டு நீ விட்ருவாங்க, அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போகிறாங்க சாயந்தரம்.
பிரின்ஸ்பால் நடந்து வந்துட்டுருக்காரு. முத்து பயங்கரமாக குடித்த மாதிரி சீனை போடுறாரு. சீனை போட்டோன்னே மீனா ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா யாரும்மா இது அப்படிங்க, என் புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இப்போது கல்யாணம் முடிச்சிட்டாங்க, தும்பூரில் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பானுங்க குடிச்சிட்டு, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடித்து போலீஸ் வர சொல்லிடுறாங்க. இப்போ சத்யாவும் வரமாட்டேங்கிறாங்க. இவன் ஏன் வரமாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே ஃபோன் அடிக்கிறாரு. அப்போ போலீஸ் வந்து கூட்டி போயிடுது முத்தை. உடனே இது யாரும்மா அப்படிங்க, என் தம்பி தான் அப்படிங்கிறாங்க. உனக்கு தானே எக்ஸாம் எழுத முடியாதுன்னு அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஐயா, நான் இவனை நம்பி தான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். எப்படி இருக்கும்போது வந்து இப்போ இவனும் பரிட்சை எழுத முடியாது வைக்க முடியாதுன்னா எங்களை யார் பார்ப்பான்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதம்மா, உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இவன் கண்டிப்பாக பரிட்சை எழுதுவான், பாஸ் ஆவான், நல்ல வேலைக்கும் போவான். ஏன்னா காலேஜிலே ஒரு வேலை இருக்குது, என்ன தற்சமயத்துக்கு அதை பார்க்க சொல்லுமா. அதை விட நல்ல வேலை பரிட்சை எழுதி போதா இருந்தால் போக சொல்லு. நான் ஒரு 10th தகுதியில் ஒரு வேலையை போட்டு தரேன், பார்க்க சொல்லுமா. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கும் குடும்பம் நல்லா வந்து பரீட்சை மட்டும் எழுதிட்டு நீ வந்து பார்க்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் குடும்ப நிலைமை இது தான் சார், ஆனால் ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் குடிக்கல சார், உங்கள் மருமகன் குடிச்சு உங்கள் பொண்ணு வாழ்க்கையை வம்பாயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, சரி பொண்ணுன்னா இறக்கப்படுதாரு, நீங்கள் பொண்ணு ஸ்தானத்தில் நீ இருந்து இவனை பரீட்சை மட்டும் எழுத வச்சா போதும், நான் கூட இவனுக்காக உள்ளே போனாலும் இத்தனை வருஷம் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னார் சார் என் வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பிரின்ஸ்பால் ரொம்ப ஒரு மாதிரி, சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், எங்களுக்கு வேறு வழி தெரியல, உங்களை பார்க்க வந்தால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க. இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறது வைக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல சார். நானும் பெரிய அளவில் படிக்கலை, என் வீட்டுக்காரும் பெரிய அளவில் படிக்கலை சார். கல்வியோட அருமை படிக்காதவங்க தான் தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையில் சார் நாங்களாம் பெரிய பெரிய படிக்கலை சார், நீங்கள்லாம் பெரிய பெரிய படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு உதவி பண்ணணும் சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தம்பி பரிட்சை எழுதுவான். ஆனால் டேய் சத்யா, உங்கள் மாமாவுக்கு தான் நீ ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். பாரு மச்சினம் பரிட்சை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒருத்தர் முடிவு எடுத்திருக்கான். இப்போ ஏற்பட்ட தங்கமான ஒரு மாமா கிடச்சிருக்காரு, அதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. சத்யா அழுகிறாரு. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்க. எனக்கெலாம் நன்றி சொல்லாத, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா உடனே போய் உங்கள் மாமாவை போய் எங்கள் ஸ்டேஷனில் பாரு, அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டரை கொடு, நான் என் கமிஷனர்ட்டையும் பேசுகிறேன், இன்ஸ்பெக்டர்ட்டையும் பேசுகிறேன், உடனே விட்ருவாங்க. நாளைக்கு வந்து கால் டிக்கெட் வாங்கிட்டு போ, நான் வாக்கு கொடுத்தது தான் வாங்கிக்க. எக்ஸாம் பண்ணிவிட்டு உங்கள் மச்சானையும் உங்கள் அக்காளையும் கூப்பிட்டு வந்து என்ன பாரு, என்ன பாரு, நான் உனக்கு அதே காலேஜில் கவர்மெண்ட் வேலையை போட்டு தரேன், என்ன நீ அதை வேலையை பாரு, உனக்கு அந்த வேலை பிடிச்சிருந்துச்சின்னா அதை பண்ணு, இல்லைன்னா நல்ல எக்ஸாம் எழுதி பெரிய வேலைக்கு அப்போ. ஆனால் என்னால் முடிஞ்சது என் பதவியை பயன்படுத்தி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், அதை நீ வச்சுக்க, கவர்மெண்ட் வேலை தான், அக்காவை நல்லா காப்பாற்று, இன்னொரு தங்கச்சி இருக்கு, அக்காவா தங்கச்சா இன்னொரு அக்கா இருக்குன்னு சொல்லுதில்ல, அது நல்ல இடத்துல கட்டி கொடு, குடிக்காதவனு கட்டி கொடு என்ன அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நீ நேராக ஸ்டேஷனுக்கு போ, அவர் ஆட்டோ வர சொல்கிறேன், ஆட்டோ நீங்கள் இந்த ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏறுறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி நான் வரலைன்னா விடுதாங்களே நம்ம தெரில, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆட்டோவில் ஏறிக்கிறாரு. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த பிரின்ஸ்பாலை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. வணக்கம் இருக்கட்டும், அந்த பையனை முதல்ல வெளியே விடுங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தானே சார் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பண்ணேன், இப்போ நான் தான் அவனை வெளியே விட சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன அது நான் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேன், புருஷன் முன்னாடியும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அந்த பையன் சவுண்டே பெரிய சவுண்டாக இருந்திருக்கு, இவங்ககிட்ட பேசி பார்த்த பிறகு தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், சார் கமிஷனர் தான் ஃபோன் அடித்தார் அப்படிங்கிறாங்க. நான் கமிஷனருக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனருக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு. சார் நான் பிரின்ஸ்பால் பேசுகிறேன் அப்படிங்கிறேன். சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சார் நான் தப்பாக கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு, எனக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது சார், அவங்க புருஷன் முன்னாடி சவுண்டாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க, நான் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவரை வெளியே விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட சொல்லிடுறாங்க. சொன்ன முத்து ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நன்றி எனக்கு சொல்ல வேண்டாம்ப்பா, என்ன சொல்ல வேண்டாம், நான் தான் நன்றி சொல்லணும், நான் வந்து ஒரு சாதாரண விஷயத்த பெருசாக ஆக்கி விட்டுட்டேன், உன்னையுமே இந்த சமூகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த அளவுக்கு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோப்பா. கெட்டதில் ஒரு நல்லது, உன் மச்சனை நான் கால் டிக்கெட்டு கொடுக்க மாட்டேன்னே, அதே காலேஜில் படிப்பு முடித்தோடனே கவர்மெண்ட் வேலையை நான் நினச்சிதேன் போட்டு கொடுக்கும்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுதாரு முத்து. ஐயா ரொம்ப நன்றியா
அப்படிங்கிறாங்க. எல்லா உண்மையுமே உங்கள் வீட்டம்மா சொல்லிட்டாங்க. சொன்னதுனால இரட்டிப்பு நன்மை அவங்களுக்கு கிடைக்கிது. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்தில் மச்சினனுக்காக ஒரு தியாகம் செய்யக்கூடிய நல்ல மனிதரையும் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. எல்லோரும் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நான் கோணத்தில் இருந்தேன். இன்னும் நான் அப்படி இருக்க மாட்டேன். என் மாப்பிள்ளை ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்க்கை வம்பாகி போச்சுன்னு வெறுப்பில் எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க, யாரும் நல்லவங்க இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் மச்சின வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு தியாகம் பண்ணக்கூடிய உள்ளங்கள்லாம் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை நான் உண்மையிலேயே கொண்டாடணும். நீங்கள் எல்லோரும் என் வீட்டுக்கு வரணும். இன்றைக்கி இரவு உணவு என் வீட்டில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ நான் ஒரு காரை வர சொல்கிறேன், எல்லோரும் வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா என் மகளும் கூட உறவு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வேதனைப்படுதான். நம்மளுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லைப்பா, எல்லாருமே பணத்தை வச்சு தான்ப்பா மதிப்பீடு பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வெறுத்து போயிருக்கா. உங்களை மாதிரி மனிதநேயம் உள்ள மக்கள் பழகுனா கண்டிப்பாக நல்ல மனுஷியாக உருவாவா அப்படிங்கிறாங்க. ஐயா நாங்கள் அந்தளவுக்கு படிக்கலையா அப்படிங்கிறாங்க. தம்பி, வாழ்க்கைங்கிற படிப்பினையே நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கீங்க. அது பல டிகிரிக்கு சமம். உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் மனைவிக்காக இருக்கட்டும். என்ன, நான் நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கேன், பதவிகளை வாங்கியிருக்கேங்க, அதனால நான் பிரின்ஸ்பாலாக இருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை, படிக்காட்டிலும் கூட நல்ல குணநலங்களோடு இருக்கீங்க. இப்பேற்பட்ட ஆட்களுடைய பாதங்கள் எங்கள் வீட்டில் படணும். அது ஒரு புண்ணிய பலனாக நான் கருதினேன். அதுபோக எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிட்ட உங்களை மாதிரி ஒரு 4 பேர் வேணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை பிடிச்சி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா நமக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்க சிட்டியில் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நேற்று வரைக்கும் இல்லை, இன்னையிலேருந்து நம்ம சொந்தக்காரங்க இவங்க, சரியா? இது உன் அக்கா, இது உன் தம்பி, இது உங்கள் மாமா, சரியா? இது எல்லாமே நம்ம உறவு தான். ஏன்னா எப்போ வந்தாலும் எல்லோரும் சாப்பாடு போட்டு உபசரிக்கணும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சிரிக்கிறாங்க. எங்கள் அப்பா இவ்வளோ மன நிம்மதியாக யார்கிட்டையும் பேசினதில்லை. எங்கள் அப்பா மனம் ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்க, அதனால தான் நடந்து வரும்போதாவது ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஈவினிங் நடந்து வர சொல்லுவேன். ஆனால் இப்படி நீங்கள் பழகணுன்னே எங்கள் அப்பா இப்படி அவங்க நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. நன்றி நீ சொல்ல வேண்டியது இந்த முத்துக்கு தான். தான் மச்சினனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ண போனார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் மச்சினனுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அம்மா கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும், அந்த பையனையும் திருத்தி கொண்டு வந்துடலாமா. நானும் உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒரு குடிக்காரனாக தான் இருந்தேன். நான் தினம் குடிக்க மாட்டேன், தோணும் போது குடிப்பேன். மனைவியோட அருமை தெரியல. ஆனால் மனைவிங்கிறவன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ உண்மையானது, எவ்வளோ சந்தோஷமான உறவு அப்படிங்கிறத வாழ்ந்து பார்க்கும்போது, அது உணரும் போது தான் நம்மளுக்கு தெரியும். நான்லாம் அனுபவித்து வாழ்கிறேம்மா வாழ்க்கையை. அந்த மாதிரி உன் புருஷனும் ஒரு நாள் மாறி வருவார், அதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறேன். நீ சொந்தக்காரன்னு சொல்லிட்டேன், சொந்தக்காரருக்குள்ளே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் நான் மனுஷன். யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன், ஆனாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். கண்டிப்பாக அவரை மாற்றி கொண்டு வருவேன். இதே வீட்டில் உன் புருஷனும் குடிக்காமல் உன்னோட வாழ்வாருமா அப்படிங்கிறாங்க. தம்பி அதை உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செய்வேயா. என் மச்சினனை நீங்கள் பரிச்சலதை வச்சு ஒரு அழகு பார்க்கிங்க, அவனை நீங்கள் அரசூழியர் ஆக்கணும்னு சொல்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன காணிக்கை நான் செய்யணும்லையா அப்படிங்கிறாங்க. தம்பி கண்டிப்பாக அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி மாதிரி ஒரு நன்றியான ஆளாக யாரையும் பார்க்க முடியாது. நீ மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை நான் மறுசீரமைப்பு பண்ண முடியாமல் முழிச்சிட்ருக்கேன்யா. அவன் ஒன்று விவகாரம் தர மாட்டான், இல்லை வாழ மாட்டான். அப்படி வாழ முடியாத சூழல்லையும் இருக்கிறான். உண்மையை சொல்ல போனால் ஒரு குடிகாரன் கூட நம்ம பிள்ளை எப்படி அனுப்புறது அப்படி ஒரு நிலையும் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் தீர்வு வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கய்யா. ஒன்று அவன் வந்தால் நல்லவனாக வரணும், இல்லையா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, என் பொண்ணை வாழ விடுப்பா அப்படிங்கிற நிலைக்கு வரணும். ஏதாவது ஒரு நிலையை எடுக்கணும்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக கிடைக்கும் சார், கவலைப்படாதங்க அப்படிங்கிறாங்க. தம்பி சாப்பிட்டு தான் போகணும். ஏம்மா சமையல்லாம் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஐயா நானும் வீட்டில் போய் சமைக்கணும்யா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க வீட்டில் வேறு யாரும் சமைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க சார், எங்கள் வீட்டில் என்னையும் என் வீட்டுக்காரையும் தவிர எல்லோரும் படிச்சிருக்காங்க, பிஸ்னஸும் பெரிய அளவில் பண்ணுறாங்க. என் வீட்டுக்காரி படிக்கலை, நானும் சின்னதாக இருக்கிறதுனால என் வீட்டம்மா தான் சமைப்பா வைப்பா அப்படிங்கிறாங்க.
இப்படிலாம் பண்ணுறாங்களா? உங்கள் அம்மாட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. நான் பலமுறை இவட்டயே சொல்லிட்டேன் சார். "நீ சமைக்க வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து சமைக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் இவ நான் தான் சமைப்பேன், நான் தான் சமைப்பேன்னு சமைச்சிட்ருக்கா" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க சார், எல்லாருக்கும் பல வேலை இருக்குது. எனக்கு பூ கொடுக்கறத தவிர வேறு வேலை இல்லை. சரி நம்ம சமைச்சு கொடுப்போமே, அவங்க ஆனந்தமாக சாப்பிடட்டுமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் சார்" அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்களும் இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வந்தது எனக்கா ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து, இது பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. "சத்யா, மறந்துடாம வந்து கால் டிக்கெட் நாளைக்கு வாங்கிக்க. அது போக மறந்துடாத, நம்ம காலேஜில் நீ 100 ஸ்டாஃப்" அப்படிங்கிறாங்க. "சார் ரொம்ப நன்றி சார்" அப்படிங்கிறாங்க. "இதுக்கு எனக்குன்னு நன்றி, பழைய மாதிரி சொல்கிறது மாதிரி தான். உங்கள் மாமாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும்" அப்படிங்கிறாங்க. "சரி சார், போயிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டை கடந்து வெளில போகையில் சத்யா வந்து முத்து காலில் விழுந்து, "மாமா ரொம்ப நன்றி மாமா" அப்படிங்கிறேன். "எனக்கு எதுக்குடா நன்றி" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, சிட்டியோட சேர்ந்து உங்களை எவ்வளவோ ஏற்று பேசியிருக்கேன், எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, சமூகத்தில் அசிங்கம் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களாம்மா" அப்படிங்கிறேன். "எப்படிடா, நாங்களும் உங்கள் அக்காவும் படிக்கலை, படிப்போட அருமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீ எப்பவும் படிச்சிட்ருக்க, உனக்கு அதை பற்றி தெரியலை. வெளியே வரும்போது தான், வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் நஷ்டம். வேறு ஒன்றும் இல்லை. அதான் நினச்சி தான், சரி நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்தாச்சே, இது என்ன புதுசா, பழசுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. நீ நல்லா படிச்சுக்கிட்டே இரு, கால் டிக்கெட்டை வாங்கு, பரீட்சை நல்லபடியாக எழுது. சார் சொன்னதை கேட்டால, அதே காலேஜில் உனக்கு வேலை போட்டு தரேன்ட்டாங்க. அதுவும் சர்க்கார் வேலை, யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கோ. நல்ல மாதிரி வா. நீ நல்ல மாதிரி வந்தேன்னா சீத்தாவை நல்ல இடத்துல இணைச்சிடலாம், கட்டி கொடுக்கலாம், நல்லா இருக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "சரி மாமா" அப்படிங்கிறாங்க. "சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்டா" அப்படிங்கலாம். "நான் பஸ்ஸில் போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் காரு அங்கே எனக்கு அந்த இடத்துல நம்ம சண்டை போட்ட மாதிரி சீன் போட்டோம், அங்கே தான் எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் நம்ம 3 பேருமே வீட்டுக்கு போயிடுவோம்" அப்படின்னு. "சரி மச்சான்" அப்படிங்கிற. நேராக ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க. அங்கே போய் கார் எடுத்துக்கிட்டு சத்யா கொண்டு விட்டுட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு மட்டும் முத்து மீனாவை ரோட்டில் சண்டை போட்ட வீடியோ பயங்கர வைரல் ஆகிடுது. இப்படி போட்டவங்களாம் இருக்கிறாங்க, குடிகார பயலுவ, பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுவானுவ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்காங்க. இவங்க சிறந்த தம்பதின்னு வேறு போட்டியில் வேறு கலந்துக்கிட்டு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் ஆளா, இவங்ககிட்டலாம் வந்து அந்த கோப்பையும் திருப்பி ஆகணும், பணத்தையும் திருப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ வந்து வைரலான வீடியோ வந்து ரோகிணிக்கு வந்துடுது. ரோகிணி விஜயாட்ட காமிக்கிறாங்க. "பாருங்கள் ஆண்டி, இந்த முத்து மீனாவும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும்போது காமிச்சாங்க, இப்படி ரோட்டில் கொண்டு வந்து சண்டை போட்டு கிடக்காங்க. இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது" அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி அடிப்படி போட்டு உருண்டாங்க, போலீஸும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. முத்து உள்ளே தான், இந்த மீனா இந்த வீட்டு பக்கத்தில் வரமாட்டான், ஐயா வீட்டு பார்த்து போயிடுவான். 2 சனியனும் தொலைஞ்சிட்டு ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இதை பார்த்தா விஜயா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. உடனே, "என்ன ரோகிணி, நீ என்னென்னமோ சொன்ன, இப்போ 2 பேரும் சேர்ந்து வராங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமான்ட்டு இப்படி தான் நான் நினச்சேன், எப்படி ஒத்துமையாகிறாங்கன்னு தெரியலையே" அப்படிங்கிறாங்க. மீனா, நீனும் உன் புருஷன் ரோட்டில் கிடந்து சண்டை போட்டு இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறீங்க, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போ" அப்படிங்கிறாங்க. அப்பா அண்ணாமலை ரொம்ப விட்டு வெளில வராங்க. "என்ன விஜயா பேசிக்கிட்டு இருக்க, 365 நாள் இதே தான் பேசிகிட்டு இருப்பியா, அது என் வீடு, என் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குது, அவங்கள எப்படி நீ இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்" அப்படிங்கிறாங்க. "எப்போ அவங்க அம்மாவுக்கு வேறு வேலை கிடையாது" அப்படிங்க. "என்னடா வேலை கிடையாது, ரோட்டில் கிடந்து சண்டை போட்டிருக்கீங்க, இந்த வீடியோ வைரல் ஆகிருக்கு" அப்படி இப்படிங்கிறாங்க. "என்னது, வீடியோ வைரல் ஆகிருக்கா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் முத்து, வீடியோ நிறைய வைரல் ஆகிருக்கு" அப்படின்னு சுற்றின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்ப ஷாக்காகிறாரு. "எப்போ அதை ஏப்பா கேட்குறா, அது ஒரு காமெடிப்பா" அப்படிங்கிறாங்க. "என்னடா காமெடி, ரோட்டில் கிடந்து சண்டை போட்டிருக்கீங்கன்னா என்னம்மா பிரச்சனை" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இவர் பார்த்த ஐடியா அவ்வளோதான் அப்படி ஆயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா" அப்படிங்கிறாங்க. "சத்யா வந்து காலேஜுக்கு ஒழுங்காக போகலன்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் இல்லை, அதனால் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யாவுக்கு பரீட்சை எழுத முடியாதுன்னா ரொம்ப சிரிப்பு ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் மனோஜுக்கும். "அவன் காலேஜ் பக்கத்தில் ஒழுங்காக போகணும்ல" அப்படிங்கிறாரு மனோஜ். "ஆமாடா, அவன் காலேஜ் ஒழுங்காக போகல, அவனுக்கு கூட நீ போயேன்" அப்படிங்கிறாங்க. "நான் ஒழுங்காக போகாமடா 4 டிகிரி 5 டிகிரி வாங்கி வச்சுருக்கேன், அவன் மச்சினா கட் அடிச்சு அங்கங்கே சுற்றிருப்பான்" அப்படிங்கிறாங்க. உடனே அதான் மனோஜ் வந்து எழுத முடியாமல் போகுது, நல்லா படிக்கிறவங்களே எழுத விட மாட்டாங்க, இவங்க வந்து ஒழுங்காக போகலன்னு எழுதியே விடுவாங்க அப்படிங்கிறாங்க. "நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை, பிரின்ஸ்பால் வந்து அவர் பரீட்சை எழுத சொல்லிட்டாரு" அப்படிங்கிறாங்க. உடனே "அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே" அப்படிங்கிறாங்க. "சொல்லிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம், முதல்ல தெளிவாக சொல்லுடா முத்து" அப்படிங்கிறாங்க. அப்போ பிரின்ஸ்பால் வந்து போதிய அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு பரீட்சை எழுதக்கூடாதுன்னாங்க. பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு மைனஸ் இருந்துச்சு. அப்போ அவருக்கு ஒரு புரிய வைக்கணுமான்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டோம். அதில் தான் நான் மீனாவை பிடிச்சி சண்டை போடுற மாதிரி.
அவர் பொண்ணை யாரோ ஒரு குடிகாரன் கட்டிட்டு வந்து வாழலையாம். நிறைய பாடாப்படுத்தியிருப்பாங்க அவளுக்கு. அதனால் வந்து அதை மாதிரி நம்ம பண்ணால் மீனாவை ஒரு பொண்ணு மாதிரி நினச்சி உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு தான்ப்பா பண்ணேன் அப்படின்ட்டு, ஏதாவது மேடு பள்ளம்னா என்னடா செஞ்சுருப்ப அப்படிங்கிறாங்க. எப்பா அதை பற்றி ஒன்றும் இல்லை, சத்யாவுக்கு ஒரு நண்பன் இருந்தால் நல்லது தானப்பான்னு சொல்லி நான் சந்தோஷமாக ஜெயிலுக்கு போயிருப்பேன்ப்பா. நான் ஒரு தப்புமே பண்ணாமல் கண்ட கருமாந்திரத்துக்குலாம் நான் போயிருக்கேன் அப்படின்ட்டு மனோஜை பார்க்குறாங்க. மனோஜை பார்த்துட்டு இருந்தோம். மீனா, ஏங்க யாருக்காக நீங்கள் முதல்ல போனீங்க அப்படிங்க. அதெல்லாம் கேட்ட நீ வருத்தப்படுவ மீனா விடு. அந்த ஐயா செய்யாத தப்புக்கே பல வருஷம் இருந்தேன். இது சில நாட்கள் வந்து உன் நம்பிக்கையாக இருக்க மாட்டேனவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ மனோஜும் விஷயம் வந்துட்டுருக்காங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்னது ஆண்டி முத்து வந்து எப்போ பார்த்தாலும் பொடி வச்சே பேசுகிறாரு. செய்யாத தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போனேன், செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னுட்டுருக்காரு. யார் செய்யாத தப்புக்கு அவர் போனால், யார் செஞ்சால் அவர் யார் செஞ்ச தப்புக்கு அவர் போனார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் குடிக்கார பையன் லூசு மாதிரி உழம்பிட்டுருப்பான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை விஜயா பார்க்குறேன், யார் குடிக்காரன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உங்கள் பையனை குடிக்காரன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அப்படிங்கிறாங்க. அவன் உண்மையை சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் அவங்க 2 பேருடைய நிலைமை என்னான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லி அண்ணாமலை எந்திரிச்சு போகிறாங்க. இது எல்லாமே மீனா நோட் பண்ணுறாங்க. என்ன தான் நடக்கு, ஏது தான் நடக்கு, இவர் வேறு சொல்கிறாரு நான் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனேன் வச்சேன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன தான் பிரச்சனை ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை மீனாவுக்கு மனசே கேட்கல. அப்போ பாட்டிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். இல்லை பாட்டி அடித்தா வந்து தகவல் வராது. பாட்டி கூட இருக்கும்போது ஒரு அக்கா கிராமத்தில் அந்த அக்காவுக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. யாரும்மா முத்து பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு ஒரு ரகசியம் ஒன்று தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் சில நேரம் மன உளையில் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறான் தம்பி, முது தம்பி, நல்ல தம்பி இல்லை அப்படிங்கிறாங்க. அதை ஒன்றும் சொல்லலாமா, இந்த மாதிரி நான் செய்யாத தப்புக்கெலாம் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பலமுறை அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். இல்லை அவர் என்ன முழுமையாக ஏற்றுக்கலையான்னு தெரில, என்கிட்ட உள்ளதே சொல்ல மாட்டாரு. அது என்னம்மா கதை அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அவன் புருஷனே சொல்லலை, நான் சொன்னோன்னே தப்பாக பேர்படாதாம்மா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், அதுபோக நீங்கள் தாங்க சொன்னீங்கன்னு சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறேன், உங்கள் அத்தையும் மனோஜ் பண்ண தப்புக்காக பொறுப்பேற்று முத்து வந்து ஜெயிலில் இருந்தாம்மா. அந்த நன்றி அவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் நினைக்கல. அதை நினச்சி தான் தம்பி வருத்தப்பட்டு சொல்லுவான். அம்மாவுக்காகவும் அண்ணனுக்காகவும் தியாகம் பண்ணி போனான் அப்படிங்கிறாங்க. என்ன கதை அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஏம்மா அந்த கதையை சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ, வேண்டாமா. ஆனால் தப்பு செஞ்சது உங்கள் அத்தையும் மனோஜும். ஆனால் அதுக்காக ஜெயிலுக்கு போனது தான் அவன் புருஷன். அவன் புருஷன் எந்த தப்பும் பண்ணுறவன் கிடையாது. அவன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சின்ன பிள்ளையிலேருந்தே பாட்டியும் வளர்த்தாங்க, அப்பாவும் வளர்த்தாங்க. நல்ல பையன், உனக்கு நல்ல புருஷன் கிடச்சிருக்காமா, நீனும் தங்கமான பிள்ளை தான், உன்னையும் எந்த குறையும் சொல்ல முடியாது என்ன அப்படிங்கிறாங்க. இந்த அக்காலும் சொல்ல மாட்டேங்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மொட்டை மாடியில் போய் மீனா வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ முத்து மொட்டை மாடிக்கு வராங்க. என்ன மீனா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு மனசே சரியில்லை. நீங்கள் இப்போ கீழே சொன்னீங்க செய்யாத தப்புக்கே நான் வந்து ஜெயிலுக்கு போனேன், என் மச்சினே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேனான்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரிலங்க. சரிங்க, சத்யா செஞ்சதுக்கு உதவிக்கு மிகப்பெரிய உதவிக்கு நான் பல நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் எந்த தப்புக்குங்க நீ செய்யாத தப்புக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க, அதை சொல்லுங்கங்க. ஒரு ஒய்ஃபாக எனக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே அறுத்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. விடுமினா, அது தெரிஞ்சால் மேலும் நீ கஷ்டத்தான் படுவ, மனசங்கடப்படுவ, நீ யாருக்கும் மரியாதை கொடுக்காத அளவுக்கு ஆயிரம் விடு அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் சொல்லலைன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்க. என் வாய்க்குள்ளே எதையும் வைக்க முடியாது, உனக்கே தெரியும். அப்படி நான் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதான் அப்படின்னுட்டுருக்காங்க. இதை மொழிஞ்சிருந்து கேட்குறாங்க ரோகிணி. என்னத்தையாவது இந்த முத்து சொல்லுவோம், நம்ம கேட்ச் பண்ணலான்னு நடக்க மாட்டேங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா மனசை மாற்றுவோமேன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரோகிணி, நான் வந்து சரி மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் கிறிஷை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு கிறிஷை பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எங்கெங்க பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. காரில் போயிட்டுருந்தேன், அவங்க எதிர் வரிசையில் வந்து அவங்க பாட்டியோடு நடந்து போயிட்டுருந்தோம் அந்த தெருவில். ஆனால் அங்கே கூட தான் அங்கேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க கிராமத்துலலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, கிராமத்தில் அவங்க இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா கையில் காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க கூடையில். அந்த இடம் வந்து இந்த இடம் என்ன அப்படிங்கிறாங்க. அங்கே எங்கே நீங்கள் போனீங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போனேன், அப்போ அங்கே கூட தான் அங்கேயே இருக்கணும், இப்போ அவங்க அங்கே கிராமத்தில் இல்லை போல், இப்போ சிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆகா, நம்ம அம்மாவை சென்னையில் கொண்டு வச்சுருக்குது முத்துக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டானே,
ஒருவேளை வீடை கண்டுபிடிச்சி கரெக்டாக போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மலன்னு கீழே வராங்க. வித்யா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கொண்டீங்க என்னடி இப்போ அவசரமாக கொண்டீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவை அந்த வீட்டில் இருந்து கூப்பிட்டு வந்து உமா வீட்டில் வச்சுரு, வேறு வீடு எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து வந்து அந்த வழியாக காரில் போனாங்களாம், எங்கள் அம்மா காய்கறி வாங்கிட்டு ரோட்டில் போனாங்களாம், அந்த ஏரியாவில் தான் அந்த அம்மா குடியிருக்கணும், அதை கண்டுபிடிச்சிடலாம் வச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உனக்கும் வேலை கிடையாது, அந்த முத்துக்கும் வேலை கிடையாது, அடிக்கடி ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துட்டு போனிமாடி, சத்தனாமல் அம்மா வீட்டில் இருக்க சொல்லுவோம், நம்ம ஏதாவது வேணால் வாங்கி கொண்டு கொடுத்துக்கலாம், வீட்டுக்கு வெளியே வந்தால் தான் முத்தால் கண்டுபிடிக்க முடியும், வீட்டுக்குள்ள இருந்தால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இந்த முத்து மீனவன் ஏன் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, கிறிஸை தான் வளர்க்க எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, வாயை பற்றிட்டு இருக்க வேண்டியதானே, கிறிஸை பார்த்தா தான் முடியுன்ற மாதிரி நின்றுருக்காங்க அப்படி நின்றுட்டுருக்காங்க. சத்யா மறுநாள் காலையிலே போகிறாரு, போய் கழட்டிக்கிட்டு வாங்குறாரு. எங்கள் அம்மா சொல்லுவார், உனக்கு இப்படி ஒரு மச்சானும் அக்காலும் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க மேலே நல்லா மரியாதையாரு, என்றைக்கும் மறந்துடாத அவங்கள, அந்த உங்கள் மச்சானும் உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா ஸ்தானத்தில் உள்ள ஆளாக இருக்கார், அதனால் அவருக்கு நல்ல மரியாதை கொடு அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நல்லா படித்து எடு, டிகிரி படித்து எழுது, டிகிரி முடித்தோடனே நம்ம ஆஃபீஸ்லேயே நம்ம காலேஜ்லேயே வந்து சேர்ந்துக்க வேலைக்கு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த எல்லா கதையும் கேள்விப்பட்ட சத்யா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். கால் டிக்கெட்டும் வாங்கிட்டான், அதே காலேஜில் வந்து கவர்மெண்ட் வேலையும் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். உடனே டேய் உங்கள் மச்சான் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை வாட்டியே சொன்ன மீனாக்கா வாழ்க்கையை வம்பாக்கிட்டேன்னு சொல்லி, மீனாக்கா வாழ்க்கையை நான் வம்பாக்கிட்டேனடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மீனாக்கா வாழ்க்கையை சூப்பர் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க, அப்பா தான் அம்மா வந்து மறைஞ்சாலும் கூட நம்மளுக்கு தெய்வமாக இருந்து நம்ம குடும்பத்தையே காப்பாற்றிட்டுருக்காரு, நான் உண்மையிலே நம்புகிறேம்மா, அடுத்த தகப்பனாக வந்து நான் வந்து முத்துமாமாவை தான் பார்க்குறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சீதா சொல்கிறாங்க, உன் வாயிலேருந்து இப்படி வரும்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உண்மையிலே நமக்கு கிடைச்ச மாமா மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உன் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சிருக்காரு பத்தியா அந்த மனுஷன். அந்த வீடியோ எவ்வளோ வைரலாகி எவ்வளோ பேரோ மச்சானே ஏசுகிறாங்க, அக்கா பேசுகிறாங்க, யார் ஏசுனான்னு பேசுனான்னு, எனக்கு தேவை என் மாப்பிள்ளை, அவன் வாழ்க்கையை எதிர்காலம் அப்படின்னு நினைக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து மீனா வீட்டிலேருந்து என்ன முத்து தம்பி இப்படி பண்ணியிருக்கான்னு வீடியோ வருது அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் நாடகமும், சத்யா வாழ்க்கையை காப்பாற்றுறது என் மாப்பிள்ளை செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே தன்னை வருத்திக்கிட்டு அந்த பையன் வந்து தான் மச்சான் நல்லா இருக்குன்னு நினைக்கானே, டே சத்யா இப்போமாவது உன் மச்சான்ட்ட பேசிட்டா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் மாமாட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பேசிட்டியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. உடனே சரி சீதா சொல்ல, நல்ல படி, நல்ல மார்க் எடுத்து அதே காலேஜுக்கு வேலைக்கு போ, எல்லாருக்கும் இந்த குடுப்பனம் கிடைக்காது, உன் கூட படித்த பசங்க வேறு வேலை பார்க்கலாம், ஆனால் படித்த காலேஜில் வேலை பார்க்குறது கொடுத்து வச்சுருக்கணும், அந்த குடுப்பனையை நம்ம மாமா தான் உனக்கு வாங்கி தந்திருக்காரு, நம்ம மாமாவை என்றைக்கும் மறக்காத அப்படிங்கிறாங்க. ஏக்கா என்றைக்குமே மறக்க மாட்டேன், மாமாவுக்கு நான் பல துரோகங்களும் பல சேட்டைகளும் பல ஏற்று பேச்சுகளும் பேசியிருக்கேன், ஆனாலும் மாமா என்னை வந்து அது பகைமையாக நினைக்காம ஒரு பெத்த பிள்ளை மாதிரி கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினச்சி எனக்கு இந்த வேலையை ஒரு வகையில் வாங்கி தந்திருக்காரு, நான் அவரை எப்படி இது பண்ணுவேன், சரிடா எல்லாம் நன்மைக்கு தான், அந்த சிட்டியை விட்டு வெளில வந்த உன் வாழ்க்கையை எப்படி ஆக போமோன்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி உன் வாழ்க்கை நல்லா போகுடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா முத்துக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. எதுக்குத்த அப்படிங்கிறாங்க. சத்யா கால் டிக்கெட்டும் வாங்கிட்டான், அதே காலேஜில் படிப்பு முடிச்சோன்னையும் சர்க்கார் வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம், இது எல்லாம் உங்களால் தானே மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை இது என்னால் கிடையாது, உங்கள் வீட்டுக்கார் வந்து தெய்வமாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறா இருந்த அதான் இது நடக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் வீட்டுக்கார் வந்து உன் ரூபத்தில் தான் வந்தோம்பா இந்த குடும்பத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து அப்படி எழுதுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்னங்க எழுதுறீங்க அப்படிங்கிற உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மீனா உன் வீட்டுக்காருக்கு ரொம்ப நன்றிடி, உனக்கும் நன்றிடி அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் பட்டதாரி ஆக போகிறான், சர்க்கார் அதிகாரி ஆக போகிறான், அது காரணம் நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் இல்லைம்மா, எல்லாமே கடவுள் தான் நம்மளை இயக்குதார் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நான் உன்னை மாதிரி ஒரு மகா கிடைக்கும், அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்டி அப்படின்னு சொல்லி மீனா அம்மா சொல்கிறாங்க. மீனா அப்படியே கண்ணீர் விட்றாங்க. இதை பார்த்த முத்து, என்ன மீனா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு கண்ணீர் விடுத, பெண்கள் கண்ணீர் வந்து ரொம்ப விலை மதிப்பு மிக்கது, அதை வீணாக சிந்தாத அப்படின்னு சொல்லி மீனா கண்ணீரை துடைக்காரு. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.